நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் அட்வான்ஸ் லெவலில் வச்சும் எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருனா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கைஸ், நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது ஆப்ஷன் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியான விஷயத்தை வச்சு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறோம். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். அதுதான் வந்து ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அட்வான்ஸ் லெவல். மற்றபடி வேறு எந்த நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயினோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ, எந்த ஒரு ரொம்ப மண்டையை போட்டு குழப்புற மாதிரி எந்த விஷயமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ரொம்ப சூப்பராகவே ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் சொல்லவே தேவையில்லை. ஓகேங்களா? டெய்லி இதில் என்ட்ரி வரும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். யார் வேணால் இதை வாங்கி ஒரு வாரத்திலே இதை வீடியோவை பார்த்து பழகி ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஒரு சாதாரணமான ஒரு ட்ரேடர் கூட அந்த ஸ்ட்ராட்டஜியை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போஸ் பண்ண முடியல, டவுட் வருதுனாலும் நம்மக்கிட்ட கேட்டாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருவோம். பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். ஓகேங்களா? அதாவது அட்வான்ஸ் லெவல்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அட்வான்ஸ் லெவலோட இன்னும் சிம்பிளாக நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் பில்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் அந்த வீடியோ கோர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் ஒரு 7 வீடியோ இருக்கும். அந்த 7 வீடியோவில் அட்வான்ஸ் லெவல் எப்படி இருக்குது, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கிறது, இதெல்லாம் தான் இருக்கும். ஓகேங்களா? இதுலேயே எல்லாமே இன்டெப்த்தாக எல்லாமே சொல்லியிருப்போம். இது புரியாதவங்க சப்போஸ் இது டவுட்டாக இருக்கிறது எதனா புரியல அப்படின்னா நம்ம சேட்டிங்கில் வந்து நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா நம்ம டீம்லேருந்து வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இது வேணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டெலிகிராம் சேனல்லே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,420 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனான ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம் எப்போதுமே. ஆனால் மார்க்கெட் வந்து எஸ்டர்டேக்கு மேலே நின்றதுனால, ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால நம்ம வெயிட் பண்ணோம். கரெக்டாக 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஆகி ஓப்பனுக்கு கீழே எல்லாமே வந்து நெகட்டிவாக மாறிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆச்சு மார்க்கெட். ஓகேங்களா? ஒரு 20 நிமிஷத்தில். ஓகேங்களா? 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 23,360 பக்கமாக இருந்தது. அப்போது மேலே 23,400 புட்டும், கீழே 23,350 கால், 300 கால். இதுதான் இந்த மணி. மார்க்கெட் நெகட்டிவ். அதாவது எஸ்டர்டே ஐயையும் ஓப்பனையும் கீழே உடைச்சதுனால மார்க்கெட் நெகட்டிவ். அப்போது நம்ம காலை போய் பார்க்கவே கூடாது. இதே சினாரியோவில் ப்ரீமியமும் இருந்தது அப்படின்னா, ப்ரீமியம் மீன்ஸ் அதாவது கால் ஆப்ஷனும் இதே மாதிரி சேம் சினாரியோவில் இருந்தது அப்படின்னா ரொம்ப பவராக இவன் ஆப்பனண்ட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான். அதாவது புட் ஆப்ஷன். ஓகேங்களா? அதாவது இப்போது மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே ஐயும் ஓப்பனையும் கீழே உடைச்சா மாதிரி கால் ஆப்ஷனும் அதே மாதிரி உடைச்சானா ப்ரீமியமும் மார்க்கெட்டும் சேம் சினாரியோவில் இருக்கும்போது இவன் ஆப்பனண்ட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? ஓகே. இன்னொன்று, இது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வரும். ஏன்னா எஸ்டர்டேயே கீழே உடைக்கிறான். ப்ரீமியம் இந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்தது. 23,350 கால் ஆப்ஷன்ன்றவன் ஒரு 15 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஐயையே தாண்டலை. மார்க்கெட்டாச்சும் எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஆனால் ப்ரீமியத்தை நீங்கள் பாருங்கள், ஐயையே தாண்டலை. ஓப்பனுக்கு கீழே 1/4 மணி நேரத்தில். ஓகேங்களா? மார்க்கெட்டாச்சும் 20 நிமிஷத்தில் தான் ஃபால் ஆனான். ஆனால் ப்ரீமியம் வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே ஐயே உடைக்கலை. ஓகேங்களா? அப்போது டோட்டலாக ப்ரீமியமும் மார்க்கெட்டும் சேம் சினாரியோவில் இருக்குது. எஸ்டர்டே ஐயே உடைக்கலை அப்படின்னா புட் ஆப்ஷன் என்ன பண்ணணும்? லோவுக்கு கீழே இருக்கக்கூடாது. சப்போஸ் லோவுக்கு கீழே இருந்துட்டான் அப்படின்னா நம்மளுக்கு அது ஜாக்பாட் காலாக அமையும். அதாவது அவன் லோவை தாண்ட போகிறான், இல்லை லோ உள்ள வந்துடுவான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. இதை நம்ம ஒரு ஓவராலாக தான் வந்த என்ட்ரியை வச்சு சொல்கிறோம். இதை எப்படி எடுக்கணுன்றது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தெளிவாகவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அதனால் இதை வாங்கி எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுக்க பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுதான் வந்து 23,400 புட் ஆப்ஷன். இவனை ஏன் எடுக்கிறோன்றதை நான் சொல்லிட்டேன். மார்க்கெட் நெகட்டிவ், அதனால் புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். இன்னொன்று, மார்க்கெட்டும் கால் ஆப்ஷனும் சேம் சினாரியோவில் இருக்கான். மார்க்கெட்டும் நெகட்டிவ், கால் ஆப்ஷனும் நெகட்டிவ்.
ஓகேங்களா. டோட்டலாக 2 பேருமே ஐயை உடைக்கிறான், ஓப்பனை கீழே உடைக்கிறாங்க. அப்போது புட் ஆப்ஷன் லோவில் வரப்போகிறான்றது தெரியும். ஓகேங்களா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே தான் இருந்தான். அதாவது இங்கே இருந்தான், 127 இருந்தான். ஓகேங்களா. அப்போது லோ வந்து 140 இருக்குது. அப்போது லோ உடச்சி உள்ளே வரப்போகிறான்றது நம்மளுக்கு தெரியும். இன்னொன்று, இவன் ஓப்பனுக்கு மேலே, இன்னொன்று வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தான் இவன். ஓகேங்களா. இதுதான் ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகலனா கூட நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஆனால் வந்த லோ ஸ்டாப் லாஸை வச்சு கூட எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இதில் வந்து அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப சூப்பராக மேலே போகும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொன்று, இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்க போனால் ப்ரீமியமும் மார்க்கெட்டும் சேம் சினாரியோவில் இருந்தது. மார்க்கெட்டும் நெகட்டிவ், கால் ஆப்ஷனும் நெகட்டிவ். அந்த மாதிரி இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும், ஆனால் கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருப்பான், ஓப்பனுக்கு மேலே இருப்பான் திடீர்னு, அந்த மாதிரிலாம் நடக்கும். இல்லை மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ப்ரீமியம் நெகட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். ஆனால் 2 பேருமே சேமாக, இவன் நெகட்டிவ்னா அவனும் நெகட்டிவ், இவன் பாசிட்டிவ்னா அவனும் பாசிட்டிவாக இருக்கிறான் அப்படின்னா ரொம்ப பவராக இருக்கும் அப்படின்றத நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ 1/4 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் நெகட்டிவ், மார்க்கெட்டும் நெகட்டிவ். அப்போது 2 பேரும் நெகட்டிவ் அப்படின்னும் போது ஆப்போசிட்டில் இருக்க புட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறான், பவராக இருக்க போகிறான்னு அர்த்தம். அதுவும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் அடங்கிடுச்சு அது. ஓகேங்களா. அதுதான் ரொம்ப முக்கியம். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப முக்கியம். இவன் வந்து இவ்வளோ தூரம் போவானான்ட்டுலாம் நம்மளுக்கு தெரியாது. 127லேருந்து 327 வரைக்கும் போயிருக்கான், கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டு. இவ்வளோ தூரம்லாம் போவானான்னு தெரியாது. நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டும். 130 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டு, 145 அவ்வளோதான். ஓகேங்களா. இவ்வளோ தான் டார்கெட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே 130 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வேடிக்கை பார்க்கணும். அடுத்த 15 பாயிண்டில் கட் பண்ணிடணும் அதை. ஓகேங்களா. 145, அடுத்த 15 பாயிண்ட் 160. 160ன்றதும் ஒரு 2 கேண்டில் அடிச்சிட்டான். அப்போது இங்கேயே டார்கெட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. அப்போது இங்கே நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய பாயிண்ட்டை பிடிக்கலாம். எப்போதுமே இந்த பெரிய பெரிய பாயிண்ட்டை பிடிக்கணும். நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி வந்தாலே யார் பர்ஃபார்ம் அதிகமாக பண்ணுவான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் டார்கெட் கன்ஃபார்மாக கிடச்சிடும். 20லேருந்து 25 பாயிண்ட்டுன்றது சாலிடாக கிடச்சிடும். அப்போ அதில் கூட நமக்கு ஃபில்டர் பண்ணி 15 பாயிண்ட் தான் பிடிக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போது இவ்வளோ பெரிய டார்கெட்லாம் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா 15 பாயிண்டில் ஒரு லாட்டை கட் பண்ணிவிட்டு 15 பாயிண்ட்டை நீங்கள் எங்கே எடுக்கிறீங்களோ அங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா. அது வந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய 4 மடங்கு 5 மடங்கு ப்ராஃபிட்டு. அது ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் நோ லாஸ் நோ கெயின். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு லாட்டுக்கு தேவையான லாபம் வந்துடுச்சு. ஓகேங்களா. இப்படி தான் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இப்படி தான் வந்து நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா. உங்கள் ப்ராஃபிட்டை ஏற்றிக்கிட்டே போகணும். ஓகேங்களா. இது வந்தாலும் இவ்வளோ பெரிய லாபம், வரலனாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. இப்படி தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா. ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் மட்டும். ஓகேங்களா. ஓகே. அதுக்குன்னு எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டை புக் பண்ணாமல் எல்லாத்தையும் நீங்கள் அந்த மாதிரிலாம் விட்டு பார்க்கக்கூடாது. ஓகேங்களா. ஃபஸ்ட் டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு 2வது லாட்டை தான் நீங்கள் மினிமம் ஒரு 1/2 அன் வெயிட் பண்ணி பார்க்கணும். 1/2 அன் ஹவரில் அவன் எத்தனை மடங்கு போனாலும் சரி, மினிமம் 3 மடங்கு போனாலும் நீங்கள் கட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே அவன் போயிட்டானாலும் நீங்கள் கட் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். மினிமம் 3 மடங்கு கண்ணில் பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் கட் பண்ணலாம். 3 மடங்கு மீன்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கிறீங்களோ 15 பாயிண்ட்டுனா 45 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டாலும் நீங்கள் கட் பண்ணிடலாம் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எவ்வளோ போவான்னு தெரியாது, இல்லை ரிட்டர்ன் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. ஆக மொத்தத்தில் நீங்கள் 3 மடங்கு போனாலே கட் பண்ணுறது சேஃப். ஓகேங்களா. ஓகே. அதில் ஃபஸ்ட் லாட்டை 15 பாயிண்டில் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஓகே. 2வதும் பாருங்கள், 2வதும் அந்த இடத்துல புல் பேக்கில் வந்து போகிறான் பாருங்கள். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட மெயின் விஷயம். கால் ஆப்ஷன் வீக்காக இருந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கிற வரைக்கும், மார்க்கெட் எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இவன் மேலே தான் இருப்பான். ஓகேங்களா. லோ உடைக்காமல் தான் இருப்பான், அதுதான் ரூல். ஓகேங்களா. ஓகே. இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியோட பவர். ஓகேங்களா. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான என்ட்ரி கைஸ். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. ஓகேங்களா. ஒன்றும் கஷ்டமான என்ட்ரியே கிடையாது. இன்சைட் மார்க்கெட்டு நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இருந்தது. எல்லோரும் வந்து இன்சைட் மார்க்கெட்டு, ரேஞ்ச் மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எந்த மார்க்கெட்டில் வேணால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுவும் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்க கண்டிப்பாக மணி மேனேஜ்மெண்ட், தெளிவான டிசிப்ளின் ட்ரேட் வச்சு பண்ணுறவங்க கண்டிப்பாக நல்ல வின்னராக இருப்பாங்க. ஓகேங்களா. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல வின்னராக இருப்பாங்க.
ஓகேங்களா? ஓகே. திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி வேறு எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இதை மட்டும் பண்ணி தெளிவான மணி மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் ட்ரேட் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் சூப்பரான ட்ரேடராக மாற முடியும் அப்படின்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஓகே கைஸ், மற்றபடி நீங்கள் ரொம்ப கஷ்டமான என்ட்ரி கிடையாது. ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். 2 சைடு ஆடினா தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு சைட்லாம் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் என்ட்ரி. ஓகேங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.